நம் அனைவருடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 1:17. அடுத்ததாக வெளிப்படுத்தல் 22:12 2 வசனங்களை நாம் செய்திக்காக வாசிப்போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி ஆராதனையில் உங்களோடு பேசும்படி ஆண்டவருடைய இருதயத்தில் தந்ததான அவருடைய நல்வார்த்தை தேவனுடைய நியாய தீர்ப்பின் 6 நிலைகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். The 6 stages of the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பின் 6 நிலைகள் அவைகள் என்னதென்பதை இந்த நாளிலே நாம் வசனத்தை கொண்டு ஆராய்வோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. தலை வணங்குவோம். நல்ல பிதாவே, உம்முடைய மாற்றமில்லாத உம்முடைய வசனத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அனுப்பும். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். எடுத்துள்ள வேத வாக்கிற்குரிய வியாக்கியானத்தை ஆவியானவர் தர நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் உமக்கே உண்டாகட்டும். என்னை ஒரு விஷயம் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் என்று ஆண்டவரை பற்றி பேதுரு எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவர் எல்லாரையும் தம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது பாஷைக்கும் வித்தியாசப்பட்ட மக்களுக்கும் நிறத்துக்கும் மொழிக்குமான நிலையில் எந்த பாகுபாடும் இன்றி அவர் பட்சபாதம் இல்லாமல் சகலரையும் நியாயம் தீர்க்கிற தெய்வம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த பூமியிலே மனுஷராய் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் அந்த நியாயாதிபதி முன்றாக நின்றாக வேண்டும். அந்த நேரத்திலே நாம் செய்த எல்லா கிரியைகளும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் வந்து நிற்கும். இது யாருக்காக என்றால் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், விசுவாசியாமல் போனவர்கள் யாவரையும், மனுக்குலத்தில் பிறந்த யாவரையும் நியாயம் தீர்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதை வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்குமானால், பக்தனாகிய பேதுரு சொல்லுகிறான், இந்த பூமியிலே நீங்கள் சஞ்சரிக்கிற அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த எண்ணம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் ஏனோதானவென்று அவன் வாழ்கிறான். நம்ம யார் என்ன செய்துவிட முடியும்? நம்மிடத்தில் பணபலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, சில சாதுரியங்கள் இருக்கிறது, சில செல்வாக்குகள் இருக்கிறது. நாம் நினைத்ததை வாழ்க்கையில செய்து முடித்து விடலாம், நம்மளை கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு துணிச்சலான ஒரு மனநிலையோடு வாழ்கிற மக்கள் உண்டு. ஆனால் வேதத்தை நீங்கள் தெளிவாய் வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கிற தெய்வத்துக்கு முன்பதாக நின்றாக வேண்டும். இந்த ஒரு எண்ணம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்குமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலேயும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களிலேயும்
நம்முடைய செயல்களிலே நாம் மிகவும் கவனமாய் இருப்போம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வீணாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நியாய தீர்ப்பின் நாளிலே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது. நினைத்ததையெல்லாம் வாய் வந்தபடி பேசுகிறோம் என்கிற நிலையிலே பேசுவோமானால் எல்லாவற்றை குறித்து தெய்வத்தினுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் நிற்க வேண்டும். யாக்கோபினுடைய நிருபத்தில் எழுதும் போது பக்தன் எழுதுகிறான், நீங்கள் அதிக ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. சுக்கான ஒரு கப்பலிலே சுக்கானானது சிறிய அவயவமாயிருந்தும் அந்த கப்பலானது போகும்படி அது திருப்பப்படுகிறது போல நாவானது சிறிய அவயவமாயிருந்தாலும் அது மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளித்து போடக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையின் நிலையிலே, நம்முடைய யதார்த்தத்திலே, தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப நிலையில், ஆவிக்குரிய நிலைமையில் அநேக நேரங்களிலே நாம் என்ன பேசுகிறோம் என்கிற நிதானத்தை இழந்தவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே தான் பக்தன் சொல்லுகிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் பேசுகிற ஒவ்வொரு சம்பாஷணையையும் தேவன் தம்முடைய சிந்தையிலே கணக்கில் வைத்திருக்கிறார். அது ஒருவேளை பேசினவனுக்கு மறந்து போகலாம், கேட்டவனும் மறந்து போகலாம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த வார்த்தைகளுக்கு நாம் நிச்சயமாய் ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே எல்லாவற்றையும் சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் மிக நுட்பமாய் அறிந்து நியாயம் தீர்க்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். மனுஷனுடைய கண்களுக்கு காரியங்களை மறைத்து விடலாம், குடும்பத்துக்கு காரியங்களை மறைத்து விடலாம், ஊழியர்களுக்கு காரியங்களை மறைத்து விடலாம், சக மனுஷனுக்கு காரியங்களை மறைக்கலாம், சக சகோதரனுக்கு காரியங்களை மறைக்கலாம். தேவனுடைய பார்வையில் நாம் ஒன்றும் மறைக்க முடியாது. காரணம், எல்லா இடத்திலேயும் தேவன் தமது பிரசன்னத்தினால் அவர் வியாபித்திருக்கிறார். பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு இறங்கினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பூமியின் கடையாந்தரங்களிலே சென்றாலும் அங்கே இருக்கிறீர், நான் கடற்கரை ஓரமாக என்றாலும் நீர் எங்கே இருக்கிறீர்? தேவரீர் உம்முடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? மனுஷன் தன் வாழ்க்கையிலே தான் பேசக்கூடிய செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ஒருவன் பார்க்க கூடாது என்பதற்காக தன்னுடைய அறையின் கதவை தாளிட்டுக் கொண்டு ஒருவருக்கும் தெரியாதபடி அவன் ரகசியமாய் காரியங்களை செய்கிறான். ஆனால் நான் சொல்லுவேன், நீ அந்த இடத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாகவே உன்னை சிற்றித்தவரும் உன்னை மீட்டவருமாய் இருக்கிற தெய்வம் அந்த இடத்தில் நின்று நீ செய்ய போகிற ஒரு காரியத்தையும் அவர் பக்கத்தில் நின்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இவை எல்லாம் தெய்வத்தினுடைய சமூகத்திலே ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். வாழ்க்கையின் நடையில் கவனம் அவசியம், வாழ்க்கையின் நடையில் ஜாக்கிரதை அவசியம், வாழ்க்கையின் நடையில் எச்சரிக்கை அவசியம், வாழ்க்கையின் நடையில் தேவபயம் நமக்கு அவசியம். இந்த நியாய தீர்ப்பினுடைய முதல் நிலையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியருடைய வேதபாரருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். கல்வாரி சிலுவையில் முடிந்த நியாய தீர்ப்பு. வேதத்தினுடைய கால அட்டவணையை நீங்கள் கண்காணிக்கும் போது இந்த உலகத்தினுடைய காலம் 7000 ஆண்டுகளாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நமக்கு தெரியாது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக சிருஷ்டித்தார் என்பதை. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. எப்படி தேவன் ஒரு விஷயத்தை சிருஷ்டிக்கும் போதே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்க முடியும்? அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டதற்கும் அது சிருஷ்டிக்கப்பட்டதற்கும் இடையிலே ஒரு நீண்ட கால இடைவெளி இருந்தது. ஆகவே நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிப்பது சிருஷ்டிப்பு அல்ல, அவை எல்லாம் மறு சிருஷ்டிப்பு.
90வது சங்கீதத்திலே மோசே ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், பர்வதங்கள் உண்டாகும் முன்பதாக, மற்றவைகள் எல்லாம் உண்டாகும் முன்பதாகவே நீர் என்னென்னைக்கும் அனாதையா என்ன செய்கிறீர், வீற்றிருக்கிறீர். ஆனால் தேவனுடைய சிற்றிப்பு நிலைகளை பார்க்கும்போது மனுஷருக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் சிற்றித்து, இந்த குறிப்பாக இந்த பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்காக படைத்து, இதில் மனிதனுடைய குடியிருப்புக்கு வேண்டிய எல்லாவற்றை கர்த்தர் வைத்து, கர்த்தர் மனுஷனை இந்த பூமியில வைத்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் அவன் கடந்து போடும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். அப்ப வேதத்தினுடைய கால அட்டவணை நீங்கள் பார்க்கும்போது ஆதாமிலிருந்து நோவாவினுடைய காலம் வரை ஏறத்தாழ 2000 வருஷங்கள். அந்த 2000 வருஷத்தினுடைய இறுதியிலே ஒரு நியாய தீர்ப்பு நடந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை ஜலத்தினால் என்ன செய்தார், அழித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவினுடைய காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரை அடுத்து ஒரு 2000 வருஷம். இந்த 2000 வருஷத்தினுடைய இறுதியிலே உலகத்திலே பாவம் பெருகி இருந்தது. ஆனால் தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க விரும்பாமல் தம்மையே நியாய தீர்க்கிற ஜீவ பலியாய் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்ததனால் நமக்கு தரப்பட வேண்டிய மீட்பு அருளப்பட்டது. அருமையானவர்களே, ஆகவே கிறிஸ்து வராமல் இருந்திருந்தால், சிலுவைக்கு செல்லாமல் இருந்திருந்தால், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால் இன்னொரு நியாய தீர்ப்பை இந்த உலகம் சந்தித்திருக்குமேயானால் எத்தனையோ லட்சங்களும் கோடிகளும் மாண்டு மறைந்திருக்கும். அதற்கு தேவன் ஒப்பு கொடுக்காதபடி தேவன் தம்மையே நியாயம் தீர்க்கிற கிருபாதார பலியாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிற தெய்வம். ஆகவே கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த போது அவர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் உங்கள் பாவத்தை என் பாவத்தை மன்னித்ததனாலே எனக்கு ஜீவனோடு இருக்கிற அருமையானவர்களே. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பாமல் சகல பேருடைய பாவத்தை, யோவானவரை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறான், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. ஒரு மனுஷனுடைய பாவத்தை அல்ல, எல்லாவற்றையும் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வம். கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அவருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு. சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது. ஏனென்றால் அவர் அடிக்கப்படுவதோ வாரினால் துன்புறுத்தப்படுவது அவருக்கு பயம்லாம் கிடையாது. பாவமே செய்யாத அவர் மேலே பாவம் சுமத்தப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்ததின் மூலமாய் அந்த விலையேற பெற்ற மீட்பு நமக்கு கிடைத்தது. இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வாக்கியங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை என்னவென்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப மனுஷனுடைய பாவம் தெய்வத்தின் மீது சுமத்தப்பட்ட போது அவர் குமாரன் என்கிற நிலைமையில் தெய்வத்தின் பிரசன்னத்தை விட்டு பிரிக்கப்படுகிறதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நிலையை, அந்த அனுபவத்தை அவர் அடைந்ததனால் தான் நாம் தெய்வத்தினிடத்தில் சேருகிற பாக்கியத்தை பெற்றோம். அந்த நிலையை அவர் ஏற்றுக்கொண்டதனால் தான் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய பிரசன்ன தண்டையிலே நாம் தைரியமாய் வருவதற்கான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது நிலை கல்வாரி சிலுவையிலே நடந்து முடிந்த நியாய தீர்ப்பு. அப்போ இந்த நியாய தீர்ப்பை நம்பி சிலுவையிலே கர்த்தர் செய்து முடித்த இந்த ஒரு பணி காரியத்தை யார் நம்பி விசுவாசித்து வருகிறார்களோ அவர்களுக்கு மீட்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
ஆகவேதான் நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். காரணம், நாம் செய்த பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து முடித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இன்னைக்கு நம்முடைய பாவத்துக்காக என்னையே நான் வருத்திக் கொண்டு, என்னையே நான் கஷ்டப்படுத்திக் கொண்டு, என்னையே நான் சில காரியங்களில் உட்படுத்திக் கொண்டு என் பாவம் தீருவதற்கு முயற்சிப்பேனேயானால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியெல்லாம் துடைத்து போடப்பட்ட கந்தைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் பட்ட பாடுகளின் மூலமாய் சம்பாதித்துக் கொடுத்த அந்த நீதி, அந்த தேவ நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள்ளே வந்ததற்கு அப்புறம் ஆண்டவர் இரண்டாவது ஒரு நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய விசுவாசிகளாய், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்களாய், பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டவர்களாய் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு இரண்டாவது நிலையான ஒரு நியாய தீர்ப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதுகிறார். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், ஆபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் நிதானித்து அறியாததனாலே ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனராய், வியாதி உள்ளவர்களாய், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அடுத்தது இரண்டாவது ஒரு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். இது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளை நாமளே நிதானிக்க சொல்றார். ஜட்ஜ் யுவர் செல்ஃப். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் ஒரு நியாய தீர்ப்பை நிறைவேற்றிட்டாரு. இப்ப நாம நம்மளை குறித்து நாமே நிதானிக்க வேண்டிய ஒரு இடத்தில் வருகிறோம். தேவனுடைய சபைகளிலே கர்த்தருடைய பந்தை ஆசரிக்கும் போது இது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. அவை எல்லாவற்றுக்கு பின்னாலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் தாற்பயமும் இருக்கிறது. அப்ப நாம் தேவனுடைய அப்பத்திலே புசிக்கும் பொழுது அந்த அப்பம் பிற்கப்படுகிறது. அது எதனுடைய அடையாளம் என்றால், எனக்காக இயேசுவின் சரீரம் பிளக்கப்பட்டது. திராட்சரசத்தில் பானம் பண்ணுகிறோம். இது எதனுடைய நிலை என்றால், அது புதிய உடன்படிக்கையாய் கிறிஸ்து சிந்தின விலையேற இரத்தத்தின் அடையாளம். அந்த சரீரம் பிளக்கப்பட்ட போது அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவர் சிந்தின இரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்பை தேவன் கொடுத்தார். ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி பாட்டில் ஊசி வச்சுலாம் அவருடைய ரத்தத்தை எடுக்கலங்க. அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், ஆணிகளாலே கடாவப்பட்டார், ஈட்டி வைத்து குத்தப்பட்டார், அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கெத்செமனேயிலே சிந்த ஆரம்பித்த முதல் துளி கல்வாரி சிலுவையிலே அது இரத்தமும் தண்ணீருமாய் புறப்பட்டு வருகிற வரைக்கும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அப்போ இதனுடைய புனிதத்துவத்தை, பரிசுத்தத்தை, மேன்மையை உணர்ந்துதான் நம்ம இதில் பங்கு பெறணுங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும். அப்போ இதனுடைய மேன்மையையும் தாற்பயத்தையும் ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவனை குறித்து வேதத்தில் எழுதும் போது சொல்லுகிறான். வேதம் விதமாய் சொல்லுகிறது, தன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு வேளை கூழுக்காக என்ன செய்தானா, விற்று போட்டான். அப்போ அவனுக்குள்ள காட்டப்பட்ட அந்த துணிகரம், சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டு ஒரு வேளை ஆகாரத்தை புசிக்கிற அளவுக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. இதை ஆங்கில வேதாகம் ஒரு அழகான வார்த்தையில சொல்லுகிறது, he is a profane person என்று சொல்லுகிறது. profane person என்று சொன்னால் புனிதத்துவமே தெரியாதவன். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்துட்டு எல்லாரும் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க போகும்போது இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கும் போறது, இஷ்டத்துக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுறது, இது சடங்கோ சம்பிரதாயமும் அல்ல. மெய்யான ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய சபையிலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதற்கு முன்பதாக உன்னை நீயே நிதானித்து அறியாமல் போஜனபானம் பண்ணுவாயானால் வேதம் சொல்லுகிறது, பலகீனம் வரும், வியாதி வரும், முடிந்தால் மரணம் கூட வரும்.
இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், சிலர் அல்ல அநேகர் பலவீனராய் இருக்கிறார்கள், அநேகர் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக நம்ம உய்த்து நிதானித்து ஆராய்ந்து பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ரா முழுவதும் சோதித்து என்னிடத்தில் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ராத்திரியில நான் படுத்திருக்கிறேன், ஆனா என்ன நான் சோதித்து பார்க்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன செய்ய ஆண்டவரே நித்திய வழியில நடத்தும். அப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த சென்சிட்டிவிட்டி, ஆவியானவருடைய உணர்ச்சிப்புக்கு உட்பட்ட மக்களாக நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். தென் மாவட்டத்தில் தான் ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்லூலி மாங்கான்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சேயிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கல்லூரி மாங்கான்னு என்ன அர்த்தம்னா, பெரிய விஷயத்தை தெரிஞ்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி கம்முன்னு உட்காந்துருப்பேன். மலைமொழிக்கு மகாதேவன் பெரிய மேட்டரை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. எந்த நேரம் வாயில் தோத்திரம் இருக்கும், ஆனால் பண்ணுறது பயங்கரமான வேலை. இந்த மாதிரிலாம் தேவ சமூகத்தில் நம்ம ரொம்ப நாள் ஆக்ட் பண்ண முடியாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கிடுவார். அப்போ நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் ஒரு சின்ன விஷயம் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்ட? ரோட்டில் போகும்போது தெரியாமல் ஒரு வண்டிக்காரன் இடிச்சுட்டா, என்ன பண்ண போறீங்க? ஒரு விடங்கி வீராதி வீரன் சூராதி சூரன் புளீர்னு ஒன்று விட்டுருவார், விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஆவியானவர் கேட்க, நீ செஞ்சது ரொம்ப யோக்கியமான வேலையாக்கும். வீட்டில் வந்து வைஃபு கிட்ட சொல்லிடுவாங்க, அவன் வந்து இடிச்சாமா, இறங்கணும் பார்த்துக்கோ, ஸ்டாண்டை போட்ட முட்டா வராற. ஜெபிக்கிற பொம்பளையா இருந்தா கேப்ப, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. இதை போய் ஒரு வீரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தேவருடைய பிள்ளையா இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்க அந்த சிச்சுவேஷனை? ஏப்பா பார்த்து போகக்கூடாதா? ஏன்ப்பா அப்படி வந்து இடிக்கிற? போப்பா பார்த்து கவனமாக போ. தன்மையாக பேசிட்டு வந்தேன்னா நாம தான் கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வீரம் அடிச்சிருவேன் குத்திடுவேன், இது வந்து சண்டை களம், இது இடம் இல்லை. இது சகலவற்றையும் தாங்குகிற இடம், சகலவற்றையும் சகிக்கிற இடம், சகலவற்றை விட்டு கொடுக்கிற இடம், சகலவற்றையும் மேற்பூசுகிற இடம், சகலவற்றையும் தாராளமாய் தானம் பண்ணுகிற இடம். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இதை விட்டுட்டு பெரிய நான் மாத்திரம் அந்த பழைய ஆளா இருந்திருந்தா இன்னைக்கு செத்து போயிருப்பேன். ஆகாம கர்த்தர் காப்பாற்றி விட்டுருக்காரு. சிலர் அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம், நான் யார் தெரியுங்களா, நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லாமே நல்லா தெரியும், நான் தான் காப்பாற்றி விட்டுருக்கேன். உன்னை போட்டு தள்ளுன்னா என்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டு தள்ளியிருப்பாங்க. உன்னை போட்டு தள்ள எவ்வளோ சமயம் எத்தனையோ பேருக்கு சத்துருக்களுக்கு கிடைச்சது. ஆனாலும் கிருபையா உன் ஜீவனை ஸ்பேர் பண்ணி விட்டுருக்கிறேன். காரணம், உன்னை நான் மீட்டு கொண்டதுனால உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன். இதில் வந்து கெத்து பேசுறதுக்கு, பெருமை பேசுறதுக்கு, எனக்கு அது தெரியும் இது தெரியும் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை தன் வார்த்தையிலாலோ செயலாலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிழையை மேற்கொள்ளும் போது ராத்திரி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த இஷ்யூ அவனால் செட்டில் பண்ணாமல் நிம்மதியாக என்ன பண்ண முடியாதுங்க, தூங்க முடியாது. அவன்தான் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவன். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால உண்டுகிற அந்த உணர்ச்சிவிப்பு இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசியிருப்போம், ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நம்மளால சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ஒரு இயல்பா நம்மளால இருக்க முடியாது, தூங்க முடியாது, படுத்தாலும் களைப்பாக இருந்தாலும் தூக்கம் வராது, புரண்டு புரண்டு படுப்போம். வீட்டம்மா கேட்க, ஏங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு நான் ஒரு கூறுகட்டத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டேன். என்னையா அப்படி பண்ணிட்டு வந்தேன்? இது மாதிரி வார்த்தையை விட்டுட்டேன். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களாங்க? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஃபோனை போடுங்க, நான் உடனே போட்டு தரேன். உடனே ஃபோனை போட்டு, பிரதர் ஏதோ இன்னுமே தெரியல பிரதர், ஒரு டென்ஷனில் இருந்தேன் பிரதர், தெரியாமல் பேசிட்டேயா, இந்த வார்த்தை உன்னை காயப்படுத்தி தயவுசெய்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாடுங்க, உன் நித்திரை இன்பமானதாக இருக்கும். பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி.
பேதுருவுடைய ஊழியம் செஞ்ச காலத்தில் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு வராங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து தங்களுடைய ஆஸ்தி ஒரு பாகத்தை வச்சுட்டு புருஷன் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்துட்டு ஆண்டோடைய பிரசன்னத்தில் அடி வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து யார் வரா? மிஸ்ஸஸ் வருது, ஒன்றுமே தெரியாத மாதிரி வருது. அப்போஸ்தலன் கேட்கலாம், அவன் செஞ்ச தப்போட உன்னுடைய இருதயம் என்ன செய்யவில்லையா? உடன்பட்டு போகவில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தர் தட்டி கேட்கணுங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாதான் இந்த கரெக்ஷன்ஸ் என்னைக்கு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பம் தான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல குடும்பமாக இருக்கும். உன் புருஷனுக்கு நல்லா தெரியும் 45,000 ரூபாய் சம்பளம், திடீர்னு 70,000 80,000 90,000 கொண்டு வரானா வாயை திறந்து கேட்கணும், எப்படியா இவ்வளோ காசு வந்துச்சு இன்னைக்கு? நல்ல வழியில தான் வாங்கினியா, தப்பான வழியில வாங்கினியா? கொஞ்சம் யோசியா. அப்போ இல்லைல்ல, இது வேற ஒரு ரூட்ல நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா, இல்லைப்பா நீ செய்கிறது சரியில்லை, நீ முதல்ல போய் அதை செட்டில் பண்ணு, இது நமக்கு சரியாது. நீ கொண்டு வருகிற ஒவ்வொரு பைசாவும் சாபம், இது நம்முடைய குடும்பத்துக்கு சாபம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபம், நம்முடைய எதிர்காலத்துக்கு சாபம். தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாத. எந்த இடத்தில் ஒரு மனைவி அந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறாளோ, மனைவி செய்கிற குற்றத்தை எந்த புருஷன் சுட்டி காட்டுகிறானோ, பெற்றோர் செய்கிற குற்றத்தை எந்த பிள்ளை சுட்டி காட்டுகிறதோ, அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் தேவனால் நடத்தப்படுகிற குடும்பம். உன்னை நீயே நிதானித்து அறிந்தால் வரப்போகிற மிகப்பெரிய பிரச்சனை இருந்து காக்கப்படுவாய். ஒண்ணுமே தெரியாது மாதிரி உம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்க கூடாது. அன்னைக்கு ஆகான்னு ஒருத்தர் தான் பட்டணத்தை யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடான்னு சொன்னா, ஒரு பொறுப்பாளத்தையும் பாபிலோனிய சால்வையும் கொண்டு கூடாரத்துக்குள்ள சத்தம் இல்லாமல் ஒழிச்சு வச்சுட்டு வரான். அடுத்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி. பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியக்காரன் தலையில மண்ணை போட்டுவிட்டு உட்காந்துருக்கான். தப்ப பண்ணது எவனோ தலையில் மண்ணை போட்டு உட்காந்துக்க ஊழியக்காரன். தேவையா அந்த ஊழியக்காரனுக்கு? அவன் கேட்குறான், என்னை அப்பயே விட்டுரும்னு சொன்னேன் அல்லவா, நீர் என்ன சொன்னீர்? கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பேன். ஆண்டவரே, இந்த கூத்து, இந்த பழுக பண்ற கூத்தெல்லாம் நான் மோசையோடு இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன், என்னை விட்டுருமையா, நான் கேட்டோம் இல்லையா, நீர் தானே என்னை உசுப்பேத்தி விட்டு என்னை இந்த ஊழியத்தில் கொண்டு விட்டுரு. என்ன ஆண்டவரே இப்படி தோத்து அடி வாங்கிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன் தலையில மண்ணை போட்டுருக்கிறான். கர்த்தர் தட்டி எழுப்புற, ஏந்திரி மாலை, உனக்கு என்ன ஆச்சு? ஜனங்கள் சாபத்திடானதிலே கையை வைத்திருக்கிறார்கள். குடும்பங்களுக்குள்ள சில பேர் சத்தமே தெரியாம சில காரியங்களை கொண்டு உள்ள வச்சுட்டு குடும்பமே கலங்கி நிற்கும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும், என்னன்னு தெரியாது, இதுக்கு ரகசியம் யாருன்னு தெரியாது, எங்கேயோ ஒரு மர்மம் உள்ள ஒளிஞ்சிருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் உணர்த்தி வைப்பை தரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே வருகிறதற்கு வாய்ப்பில்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே பரிசுத்தம் காணப்படட்டும், உங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானம் காணப்படட்டும். பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்கிற காரியம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் செய்கிற காரியம், கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிற காரியம், மனைவிக்கு தெரியாமல் புருஷன் செய்கிற காரியம், எந்த ஒரு அந்தரங்கமான காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுக்கு விரோதமான ரகசிய செயலாக இருக்குமானால் அதனுடைய விளைவை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அப்பாவி குடும்பம் முழுவதும் கதறும். நீ மனம் திரும்பி அந்த பாவத்தை உன் வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிவாயானால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் உண்டாகும், காரியங்கள் மாற்றப்படும், காரியங்களை தேவன் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து வேதத்திலே அப்போஸ்தலர் எழுதுகிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப தேவன் மூன்றாவது தமது சிட்சையின் மூலம் சில காரியங்களை நமக்கு அது ஒரு முடிவான நியாய தீர்ப்பு அல்ல, ஒரு தற்காலிகமான நியாய தீர்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தட்டி ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருங்க, அப்பப்போ
சரி பண்றார். வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை எப்படி எண்ணாதே, அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யாதே, சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அப்ப சிட்சை ஒரு காலம் நம்மளை கொல்லாது, சிட்சை நம்மளை திருத்தும். எந்த அப்பனாவது இன்னைக்கு கொன்னே போட்டுருவேன் போட்டு அடிப்பானா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதிமொழிகளின் புஸ்தகத்தில், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். உன் பிள்ளை தப்பு செய்யும் போது நீ தண்டி, ஆனாலும் அவனை கொல்லுகிறதுக்கு ஒரு ஆத்துமாவை என்ன செய்ய ஒட்டாதே, எழும்ப ஒட்டாதேன்னு இந்த பூமியின் சரீர பிரகாரமான தகப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை ஆண்டவர் எழுதி வச்சிருந்தானா, தேவனுடைய பரம தகப்பனாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை கொண்டு போடுறதுக்காக ஆண்டவர் சிட்சிப்பாரா? அப்படியெல்லாம் செய்யப்பட்டாருங்க. அவர் தருகிற சிட்சையின் மூலமாய் நம்மளை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி தமது சித்தத்தின் பாதைக்குள்ளே தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறார். யோனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை நேசித்தார். நினிவேக்கு போக சொன்ன தர்ஷீசுக்கு போனான். ஆனா கர்த்தர் அவனை சிட்சித்து தமது பாதைக்குள்ள தேவன் கொண்டு வந்தார். எல்லாம் சீட்டுக்குலுக்கி போட்டு பார்க்கறான். மாலுமி சொல்றான், எல்லாரும் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க, ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னும் போது, ஜீவனுள்ள தெய்வத்தை அறிந்தேன்னு சொல்றவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். எங்க? கப்பலின் அடித்தட்டத்தில். சில நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு புத்தி மழுங்கி போயிடும். சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் உணர்வு இருக்கும். இவன் வந்து புத்தி மழுங்கி போய் என்ன செய்வான், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான். திடீர்னு போய் எழுப்பி, நீ யாருப்பா அப்படின்னு உடனே ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா, நான் எபிரேயன். அந்த கெத்துக்கு மாத்திரம் குறைச்சல் இல்லை. பா சுற்றி பாருப்பா, காத்தடிக்குது, எல்லாம் ஒரு மாதிரி மோசமான நிலைமை இருக்குதுன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? நான் தான். இப்போ என்ன பண்ணுறது? என்னை தூக்கி எதில் போட்டுருங்க, கடலில் போட்டுருங்க, இது நின்றும். அதுக்கு முன்னால் அவனே முயற்சி பண்ணி பார்க்குறான். நீங்கள் வாழ்க்கையில் எதை தூக்கி போட்டிங்கனாலும், இந்த கீழ்த்தட்டில் படுத்திருக்கிற நோவாவை கண்டுபிடிச்சி தூக்கி போடாமல் காத்து நிற்காது குடும்பத்தில். ஆனால் தூக்கி போட்டால் அவன் செத்து போக மாட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த என்னதான் இருந்தாலும் அந்த யோனா தீர்க்கதரிசி அந்த மீனுக்குள்ளே இருக்கும்போது பேசின அந்த டயலாக்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். காரிருளில் இருந்தேன், அந்த காலத்தில் இருந்தேன், லைட்டும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, இருட்டில் கொண்டு போய் மீன் வயிற்றுக்குள்ளே அடைச்சி விட்டார். ஆனால் அந்த 3 நாளும் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே செமிச்சு போகாமல் இருந்ததுக்கு காரணம், அவனுடைய ஜீவனை கர்த்தர் காத்து கொண்டார். அப்ப விழுங்குறதற்கு கட்டளையிட்ட அதே தேவன் ஒரு நாள் என்ன பண்ணார், மீனுக்கிட்ட சொல்றாரு, நான் உள்ள ஒரு ஆள் அனுப்பிச்சேன் பத்தியா, என்ன மேட்ருக்காக அனுப்பிச்சனோ 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நல்லபடியாக முடிஞ்சு என்கிட்ட சரணாகதி ஆயிட்டான். நேரே போ கக்கு நிச்சவன ஒரே வாந்தியில் வெளியே வந்துட்டான். உங்களை ஏதோ விழுங்கி இருக்குது, அந்த விழுங்கின சூழ்நிலை தான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட மீன். கர்த்தரோடு நல்மனம் பொருந்தி சீர் பொருந்துவீர்களானால் அந்த மீன் உங்களை கரையில் கக்கிவிடும். இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு மாற்றங்கள், நிவாரணங்கள் உண்டாகும். இல்லாவிட்டால் நீங்கள் செய்த காரியத்தை சரி என்று சாதிக்கிற சாதனையாளர்களாக இருப்பார்களானால் இந்த சூழ்நிலை இன்னும் வேதனைக்கு மேல் வேதனைகளை கூட்டிக் கொண்டே இருக்கும். மறந்து போகாதீர்கள், கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிற தெய்வம். சிலுவையில் முடிந்த நியாய தீர்ப்பு, நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பு, சிட்சையின் மூலமாய் தேவன் அளிக்கிற நியாய தீர்ப்பு. எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்தாமல் வேற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணிடுவார். வெளியில் ஸ்பீக்கர்லாம் இருக்கிறதுனால வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பயந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த வசனத்தை நீங்களே படிச்சுக்கோங்க வீட்டில் போய். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்பார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி எவ்வளவு காலம் சிட்சித்தார்கள்? கொஞ்ச காலம். எல்லாரும் சொல்லுங்க. உலக வழக்கத்தில் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சினா பையன் கூட என்னவாயிடுவாங்க, தோழன் ஆயிடுவான். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிப்பீங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிப்பீங்க. எரும மாடு மாதிரி அவனுக்கு 12வது வகுப்பு வந்துட்டான். அந்த நேரம் எப்படி நீங்கள் அடிக்க முடியும்? நீங்கள் அடிச்சிங்கன்னா கொம்பை பிடிச்சிருவான்.
கொம்பை பிடிச்சிங்கன்னா அன்னையோட நம்ம மான மரியாதை மொத்தம் ஜோலி முடிஞ்சது. ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், நாமக்கே வெறுத்து போய் கொம்பை தூக்கி போட்டு, நீ படித்தா படி, படிக்கலைன்னா போ, நீ ஒழுங்கா திருந்துனா திருந்து, திருந்தலைனா போ, நீ எக்கேடு கட்டுனா ஒழிஞ்சு போ, உன்னோட போராட எனக்கு என்ன கிடையாது, சக்தி இல்லை. காரணம், கொஞ்ச காலம்தான் தகப்பன்மார் நம்மளோடு போராடுவார்கள். ஆனால் அந்த தகப்பன்மார் அப்படி கிடையாது. சரி ஆகிற வரைக்கும் பின்னி படல் எடுத்துருவார். ஏனென்றால் உங்களை நித்திய ஜீவனுக்கென்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறதுனால ரூட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். எங்கிட்டு போ, எந்த பக்கம் திருமணினாலும் லாக்கு போட்டு இழுப்பார். ஆண்டவரே, இங்கிட்டு போனாலும் குத்துது, அங்கிட்டு போனாலும் குத்துது, இங்கிட்டு போனாலும் குத்துது. ஆண்டவரே, நிச்சயம் குத்த தான் செய்யும். வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வர்ற வரைக்கும் குத்திக்கிட்டு தான் இருப்பார் அவர். காரணம், அவர் நம்முடைய பரம தகப்பன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் அந்த குத்துறாருன்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் என்ன உள்ளவர்கள் ஆகும்படி, பங்குள்ளவர்கள் ஆகும்படி, நம்முடைய பிரயோஜனத்திற்காக சிக்ஷிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். புதுசா பைக் வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்லுவோம். ஓகே, ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு ஒரு சூப்பராக மோட்டர் பைக் வாங்க கிருபை கொடுத்தாரு. நான் சைக்கிள் வச்சு ஓட்டி ஓட்டி இடுப்பும் குறுக்கும் முட்டியும் தேஞ்சது தான் மிச்சம். ஏசப்பா எனக்கு என்ன கொடுத்தாரு? பைக் கொடுத்தாரு. அதே பைக்கில் தொமாலு கீழே விழுந்து எந்திரிக்கிறீங்க. அடுத்த வாரம் வந்து நான் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். 60,000 ரூபா கொடுத்து வாங்கின பைக்கில் இருந்து தொமாலு கீழே விழுந்தேன். இங்காட்டி அங்காட்டி, இங்க முதுகுல பின்னல், அங்க தையல். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவனா சொல்லுவானா? 4 வாரம் காய் ஆறுற வரைக்கும் கோயில் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். முதனே மெக்கானிக் கிட்ட பைக்கை கொண்டு போய் சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பியா, பார்க்குற எல்லாரும் சிரிப்பாங்க. அவமானமாக இருக்குது. ஓட்டர் சைக்கிளில் போகும்போதாவது நல்லபடியாக போயிட்டு வந்தேன். பைக்கை வாங்கிட்டேன், பெரிய பெத்த பீத்தெல்லாம் போனேன், கீழே உளுந்து முன்னாடி உடஞ்சி போச்சு, பின்னாடி உட அசிங்கமாக இருக்குதியா, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு மெக்கானிக்கு. ஆனால் வேதவசனம், சிக்ஷை ஒரு காலம் என்னவா இருக்காதுங்க, சந்தோஷமாகவே இருக்காது. சந்தோஷமாகவே இருக்காது, துக்கமாக தான் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு, தகப்பனுடைய அடியில் பழகினவர்களுக்கு, அந்த அடியில் பின்னாலே தகப்பனுடைய அன்பை உணர்ந்தவனுக்கு அவன் சொல்லுவான், கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்து முடித்தார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் சிக்ஷிக்கப்பட்டது எனக்கு நல்லது, அடிக்கப்பட்டது எனக்கு நல்லது, சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தது எனக்கு நல்லது. நான் சுத்த பொன்னாக விளங்குகிறேன். இதுதான் ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய ஆழமான ஆவிக்குரிய அனுபவம். வேதவசனம் சொல்லுகிறது, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. சிலருக்கு அடி வாங்கியே பழகிரும். முத எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் இருந்தான், படிக்கவே மாட்டான். பார்த்துக்கிடுங்க, நான் படிக்கும்போது என் கூட படித்த சகமானவன். ஆனா வாத்தியார் பின்னி படல் எடுத்துருவார். அவனை பெரம்பெல்லாம் உறிஞ்சிரும். அது நான் சொல்கிறது 1980களில். இப்போல்லாம் அடித்தாருன்னா வாத்தியாரை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க, சிக்கலாக போயிடும். இப்போல்லாம் பிள்ளை மேலே கையை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. பார்த்தாலே என்ன வீட்டுக்கு போகணுமா ஸ்டேஷன் போகணுமாங்கிறான் பையன். அதனால் வாத்தியார் தான் இப்போ பையன் மாதிரி இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ அப்படி இல்லை, ஆட்டி போடுவார். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஃபுல் பேண்ட்லாம் கிடையாது, டவுசர் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் கண்டக்டர்ஸ் கூட ட்ரௌசர் தான் போட்டுருந்தாங்க. பஸ் கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ், ஈவன் காவல்துறை அதிகாரிகள் கூட என்னதான் இருந்ததுங்க, அரைக்கால் சட்டை. அவங்களுக்கு அரைக்கால் சட்டை கொடுக்கும்போது ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு முழுக்கால் கொடுப்பாங்களா? எங்களுக்கு அரைக்கால் சட்டை தான். அட்டினா அட்டி பின்னி எடுத்துருவார் வாத்தியார். அவன் என்ன பண்ணான்னா, கில்லாடி அவன் ஒரு டவுசருக்கு மேலே 2 டவுசர் போட்டு வந்தான். அவர் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு வாத்தியார், டை என் அடிக்கி தாங்கிறதுக்கு 2 டவுசரை போட்டு திறந்துவன் பார்த்தா டவுசர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கேட்க அடுத்த நாள் 3 டவுசர் போட்டு வந்துட்டான். நான் ஒரு நாள் கேட்டேன், உனக்கு வெக்கமா இல்லையாடா, அந்த ஆள் இந்த மானக்கேடா போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. அவன் சொல்லிட்டேன், மாப்பிள்ளை பழகிருச்சுரா அப்படிங்கிறான்.
ஆனால் அவனுக்கு பழகுனது வேற, சொரணத்து போய் உட்காந்துருக்கான். நமக்கு பழகுனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டேன். நான் அடிக்கப்பட்டேன், கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொண்டேன். நான் அடிக்கப்பட்டேன், நான் சுத்த பொண்ணாக விளங்குகிறேன். இதுதான் நம்முடைய சாட்சி. சிலுவையில் முடிந்த நியாய தீர்ப்பு, நம்மை நாமே நிதானிக்கும் நியாய தீர்ப்பு, சிட்சையினால் உண்டாகும் நியாய தீர்ப்பு. நான்காவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் படிங்கம்மா. ஆமென். நாம் செய்த கிரியைகளுக்கு தேவன் ஒரு நாள் நியாயமான தீர்ப்பை கொடுக்க போகிறார். அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறான், நான் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேலே வந்து கட்டுகிறான். புல், மரம், வைக்கோல் இவை எல்லாவற்றை வைத்து கட்டினாலும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை நாளானது என்ன செய்யப்படும்? விளங்கப்படும். அப்ப நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் சரியாக நியாயம் தீர்ப்பார். எதன் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார்னா, அவர் தரம் பிரிக்கிற ஆண்டவர். இப்போ வழக்காடு மன்றத்தில் கோர்ட்டில் இருக்கிறவருக்கு பேர் ஜட்ஜி தான், சரியா? ஒரு காம்படிஷன் நடக்குது, ஒரு பேச்சு போட்டி, ஒரு ஓவிய போட்டி, இல்லை ஒரு பாட்டு போட்டி நடக்குது. அங்கேயும் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க பெஞ்சில், ஒரு பேடு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பேர் என்னது தான்? ஜட்ஜி தான். அந்த ஜட்ஜிக்கு இந்த ஜட்ஜிக்கு என்ன வித்தியாசம்? கோர்ட்டில் உட்காந்துருக்கிற ஜட்ஜி தண்டனை கொடுப்பாரு. இந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார்னா, யார் யாருடைய செயல் எந்தெந்த மாதிரி இருந்ததுன்றத தரம் பிரித்து ஒருத்தனுக்கு 10 மார்க்கு, ஒருத்தனுக்கு 8 மார்க்கு, ஒருத்தனுக்கு 7 மார்க்குன்னு போட்டு யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு பார்ப்பாரு. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா கிரியைகளும் ஒரு நாள் தேவனுடைய டேபிளுக்கு போகும். அன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் தரம் பிரித்து பரிசோதித்து நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், எதை சேர்க்கலனாலும் எங்கே சேருங்கப்பா? பரலோக ராஜ்யத்தில் சேருங்க. அங்கே பூச்சியாவது துரும்பாது எதுவும் கெடுக்கிறது இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருக்கிறது இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் போகும்பொழுது, அன்றைக்கு கொர்நேலியு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் 100க்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். அவனுக்கு தெய்வத்தை பற்றி ரொம்பலாம் தெரியாதுங்க, ஆனால் வேறு ஒரு விஷயத்தை அவன் அறிந்திருந்தான். தேவனுக்கேற்ற நல்ல கிரியைகளை நம்ம செய்யணும், எப்பொழுதும் ஜோமனுங்கிற ஒரு 2 விஷயம் தான் தெரிஞ்சது. அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாய் நற்கிரியைகளை செய்கிறவனாய் இருந்தான். திடீர்னு கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். கொர்நேலியுவிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தெய்வத்தின் சமூகத்தில் நிலைப்பூட்டுதலாய் வந்து சேர்ந்தது. இத்தனைக்கு பெரிய ஆவிக்குரிய அனுபவம்லாம் அவன்கிட்ட கிடையாதுங்க. கர்த்தர் அவனை தேடி வந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்தார்க? தெரிந்து கொண்டார். அப்போ அவருடைய கிரியைகள் தெய்வத்தினுடைய சமூகத்தில் உண்மையானதாய் உத்தமமானதாய் இருந்ததனாலே கர்த்தர் அவனை தேடி வந்தார். அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளையும் எபிரேயர்கள் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதுல செய்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் மறந்து போகிறதற்கு தேவன் என்ன உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவினுடைய உயிரை அன்றைக்கு மொர்தெக்காய் காப்பாற்றி விட்டான் என்பது நடபடிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இது ராஜாவுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் நடபடிகளின் புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கும் போது அதை வாசிக்கிறார்கள். மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவுக்கு ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து காப்பாற்றி ராஜாவினுடைய உயிருக்கு அவன் நல்ல ஒரு காரியத்தை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா கேட்கிறான், இவனுக்கு ஏதாவது நல்லது செய்யப்பட்டதா? திருப்பி ஒன்று செய்யப்படல. ராஜா சொல்றாரு, நீங்க இப்படி விட்டுட்டீங்களப்பா, அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. என்றைக்கோ ஒரு காலத்தில் செய்யப்பட்ட ஒரு கிரியைக்கு உலக பிரகாரமான ஆசியில சுவாசமுள்ள ராஜாவே அதற்கு நன்றி எறிதல் உள்ளவனாய் பிரதிபலனை தருவானால், அந்த சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை என்ன செய்யாமல் போகிறதில்லை, அடையாமல் போகிறதில்லை. அப்போ நம்ம செய்கிறது சின்ன விஷயமா பெரிய விஷயமா அது பிரச்சனை இல்லை. செய்கிறத கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் செய்யும்போது கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாய் தருவார். நம்மிடத்தில் நன்மை அடைகிறவர்களிடத்தில் நாம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தோன்னா ஏமாந்து போயிடுவோம்.
நம்ம செய்யறத கர்த்தரை நம்பி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆண்டவரே கேட்கிறார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? ஒருத்தன் தானே வந்து நின்னா, 9 பேர் எங்க தெரியல. ஒருத்தன் தான் வந்து கர்த்தரை தொழுது கொண்டா. இன்னைக்கு உலகத்தில் இது யதார்த்தமா நடக்கிற விஷயம். இன்னைக்கு கையில் இந்த கையில வாங்குவான் நன்மையை, அந்த கையில விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒருத்தனுக்கு நீ சோறு ஊட்டும் போது கடைசி உருண்டையில கையை கடிச்சிருவான். ஊட்டிக்கிட்டே இருப்ப, சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, எப்படா இருக்கு? நல்லா இருக்குங்க, மகராசங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கடைசி உருண்டை ஊட்டும் போது கவ்வுன்னு கையை கடிச்சிட்டு ஓடி போயிடுவான். அட பாவி, இவ்வளவு நேரம் உனக்கு சோறு ஊட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டு போயிட்டானே, கையை கடிச்சிட்டு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். இதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தான் அவருடைய ராஜ்யத்தில் வந்து நம்ம நிற்க முடியுங்க. அதனால கையை கடிச்சாலும் சரி, காலை கடிச்சாலும் சரி, நமக்கு பிரதிபலன் தருகிற தேவன் நிச்சயமாய் பதிலளிப்பார். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரம்மாண்ட கட்டடங்களை தேவன் பார்க்கல, நம்முடைய லைட்டிங்ஸை தேவன் பார்க்கல, நம்முடைய எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. ஒவ்வொரு சபையை தேவன் பார்த்தபோது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று 7 சபைகளை பார்த்து சொன்ன தெய்வம் இன்றைக்கும் ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ சபைகள் தங்களுடைய செலவினங்களை அவர்கள் குறைத்துக் கொண்டு, தங்களுடைய காரியங்களை அவர்கள் குறைத்துக் கொண்டு, தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை குறைத்துக் கொண்டு, எத்தனையோ ஊழியங்களையும் ஊழியர்களையும் தாங்கக்கூடிய நல்ல கிரியை செய்கிற மக்களா இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாய் அவர்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆனா அந்த பலன் இங்கேயோட கூட முடியறது இல்லை. ஆனா சில பேருடைய கிரியை எப்படி இருக்குன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று. அதுக்கு பலன் உண்டா? பலன் உண்டு. எதோட க்ளோஸ்னா பலன் இம்மையோட க்ளோஸ். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் வலது கை செய்து எதுக்கே தெரிய வேணாம்பா, இடது கைக்கு தெரிய வேணாம், சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போ. இந்த கடந்த கொரோனாவில் நடந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வயிற்றெரிச்சலாக போச்சுங்க. எங்கேயோ கொண்டு போய் 4 மூட்டை அரிசியை கொடுத்து போட்டு உடனே ஃபேஸ்புக்கில், யாருக்கும் 4 பேருக்கு சோறை போட்டுட்டு உடனே ஃபேஸ்புக்கில் நான் வச்சு திட்டுன்னு திட்டி விட்டுட்டு அக்கௌண்ட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏயா அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் வேதனையில் இருக்கிறான், அதை போய் செஞ்சதை எதுக்கு எடுத்து போடுற? இதெல்லாம் தேவையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் 3 காரியம் அந்தரங்கத்தில் செய்யப்படணும். தான தர்மம், ஜெபம், உபவாசம். இது 3ம் இன்னைக்கு வீதிக்கு வந்துருச்சு. உபவாச கூட்டங்கள், கதவை சாத்திட்டு கம்முன்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளியரங்கமா பதிலளிப்பார். ஆண்டவரே சொன்னார், உபவாசிக்கும் போது, இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா அவர்கள் 41வது நாள் உபவாசத்தில் இருக்கிறார். உன்னை எவன் கேட்டான்? நீ 40 நாள்னா இரு, நீ 4 மணி நேரம்னா இரு, எவனுக்கு தேவை? தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். உனக்கு உடம்புல கொழுப்பு நிறையா இருக்கிற இரு, பிரச்சனை இல்லை. அது எதுக்கு வெளியில் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிற? இப்போ நீ 41 நாள் இருந்தனா நீ பெரிய மகானா, நீ பெரிய புனிதர் ஆயிடுவியோ? ஒன்று வேலைக்கு ஆகாத ராஜா, நீ இருக்கிறதே தெரியக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், முகத்தை கழுவி தலையை சீவு. நான் 3 நாளாக ஒரே ஒரு ரவா தோசை சாப்பிட்டு தான் இங்கே வருவேன். காலையிலையும் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் என்னை பார்த்தா எப்படி இருக்குது? ஃபுல் மீல்ஸ் அடித்த மாதிரி இருக்குல்ல? இப்படி தான் இருக்கணும். இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, நம்ம என்ன நிலையில் இருக்கிறோங்க வெளியில் தெரியவே கூடாதுங்க. காணால் ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், நான் யாரையும் குற்றப்படுத்தும்படி குறைத்து மதிப்பிடும்படி சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேங்க. எனக்கு எப்பவுமே ஊழியக்காரர்களுக்கு செய்யணும் ரொம்ப குவாலிட்டியாக வாங்கி கொடுப்பேன். நல்ல ரேமண்ட்ஸுக்கு போய் ரேமண்ட்ஸ் பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். பங்குற மாதிரியே வருவார். பாஸ்டர் எனக்கே கஷ்டமாக இருக்குது, நல்ல நல்ல துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், தச்சு போடுங்க பாஸ்டர், நல்ல ஆள் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க, டிப்டாப்பாக இருப்பீங்க அப்படின்னா, பாஸ்டர் விவரம் தெரியாத காலத்தில் இருக்க, இப்படி போனால் தான் காணிக்கை கொடுப்பாங்கன்னாரு. நான் சொன்னேன், அல்ல ஐயா நான் தெரியாமல் கேட்டேன், தயவுசெய்து படிச்சுக்க, ஆளை விட்டுரு. இந்த மாதிரி வேஷதாரிகளாய் கர்த்தர் நம்மை அழைக்கலங்க. இருக்குதோ இல்லையோ, வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களை எத்தர்கள் எனப்பட்டாரோ நாங்கள் நிதஸ்தர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் வேடிக்கையாக்கப்பட்டோம். ஆனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். இப்போ எத்தனை நியாய தீர்ப்பு பார்த்தாச்சு? 4 பார்த்தாச்சு. ஃபைனல் நியாய தீர்ப்பு இதுதான்.
ஐந்தாவது கடைசி நியாய தீர்ப்பை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரத்தின் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் மீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அவர்கள் புஸ்தகங்கள், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம். அப்ப வேறொரு புஸ்தகம்னா அதுக்கு முந்தின புஸ்தகம் என்ன? பைபிளா? ஞாபக புஸ்தகமா? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் வேற, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் வேற. உங்கள் பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி தான் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை எடுக்கிறார். இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போதெல்லாம் நம்ம ஏற்கனவே எங்க இருப்போம்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். இந்த புஸ்தகத்தை கர்த்தர் எதுக்காக எடுக்கிறார்னா, இது வேற மாதிரி ஆண்டவர் சிலரை ட்ரீட் பண்றாரு. அப்ப மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்கிற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதை எதை அடைந்தார்கள்? நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தது. அவரவர்கள் கிரியைகளின்படி என்ன அடைந்தார்கள்? நியாய தீர்ப்படை. இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த நியாய தீர்ப்புக்கு நாம தப்பித்துக் கொள்ளும் முன்பதாக, தப்பித்துக் கொள்ளதான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். ஆகவே கிறிஸ்துவின் சபையாய், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட யாவருக்கும் இந்த நியாய தீர்ப்பின் நிலையில இடமே இல்லைங்க. நாம நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவோடு கூட நாம் உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோங்க? ஆளுகையை செய்வோம். அப்ப ஆண்டவன் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக அல்ல, நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாய் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து வீற்றிருக்கிற ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அப்ப நன்மையான காரியங்களை செய்தவனுக்கு ஏதோ ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒன்றுமே செய்யாதவனை கர்த்தர் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தருகிறார். பின்பு புதிய வானத்தை புதிய பூமியை சிற்றித்து தமது ஜனத்தை தேவன் நித்திய காலமாய் மகிமைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். சிலுவையில் ஆரம்பித்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்போடு கூட முடிவடைகிறது. இனி நியாய தீர்ப்பு என்கிற ஒன்றுக்கு வேலையே இல்லை. காரணம், உலகத்தில் பாவம் என்பதில்லை. பாவம் இல்லாததனால சாபம் இல்லை, மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவருடைய சமூகத்திலே ராஜாக்களை போல என்னைக்கும் இருந்து சந்தோஷத்தோடு கூட தெய்வத்தை எப்பொழுதும் ஆராதிக்கிற மக்களாய், துதிக்கிற மக்களாய், போற்றுகிற மக்களாய், நித்திய காலமாய் சமாதானத்தோடு தெய்வத்தின் சமூகத்திலே ஆனந்தத்தோடு வாழ்கிற ஒரு வாக்கியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த வேளை நாம் நிதானிக்க வேண்டிய நேரம். வேதத்தில் பரிசுத்தர் எழுதுகிறான், நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து உன் காரியங்களை நீ சரிப்படுத்திக் கொள். நீ எதை விட்டுட்டேயோ அதை மறுபடியும் செய். எதை செய்யாம இருந்தியோ அதை மறுபடியும் செய். எது தப்பா இருக்குதோ அந்த காரியத்தை விட்டு, எது சரின்னு தெரியுதோ அதை செய்துகிட்டே இரு. காரணம், அவனவருடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு தீர்ப்பளிக்கிற தேவன் சீக்கிரமாய் வருகிறார். அவர் எல்லாத்துலையும் சொல்றாரு, நான் தீர்ப்பு கொடுக்குறேன்ட்டாரு. இப்ப நம்ம வேலை என்னன்னா, வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்கார்றது தான் நம்ம வேலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், காலத்துக்கு முன்பதாக யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாது. தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஆண்டவர் மேற்கொண்டு சொல்றார், நீ மற்றவனை என்ன தீர்ப்பின்படி தீர்க்கிறியோ அதனால உனக்கு நீயே எதை வருவித்துக் கொள்ளுகிற? தீர்ப்பை வலிவித்துக் கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு மற்ற ஊழியர்களை பற்றி, ஊழியங்களை பற்றி, அது விழுந்து போன ஊழியம், அது கடந்து போன ஊழியம், அது அப்படிப்பட்ட ஊழியம், தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நம்ம ஊழியத்தை பார்ப்போம். ஒருத்தர் 2 பேர் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாங்க. உட்கார்ந்த உடனே பேச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள பின்னால் சீட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டான். அந்த 2 பேர்ல ஒருத்தன் சொல்றான், வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லைங்க, வேலை சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, கம்பெனி சரியில்லை, சம்பளம் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். பின்னாடி உட்காந்தவன் டென்ஷன் ஆகி போச்சு. அவன் எந்திரிச்சு போய் நின்று அப்படி ஒரு முறைச்சி பார்த்தான். அவன் சொன்னான், முதல்ல பட்டனை ஒழுங்கா போடு.
நீ பட்டனையே சட்ட பட்டனையே மேலையும் கீழியுமா போட்டுவிட்டு எல்லாமே சரியில்லைங்கிறான். சில பேருக்கு எப்படின்னா கண்ணை மூடிட்டு உலகமே தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, கண்ணாடிகளை பார்க்கிறவன் எதை பார்க்கிறாங்க? அடுத்தவன் முகத்தை அல்ல, தன் சுபாவ முகத்தை பார்க்கிறான். அந்த கண்ணாடிக்கு பொய் பேச தெரியாது. உங்க வாழ்க்கையினுடைய நிறம் சாயல் என்னவோ அது அப்பட்டமா சொல்லும். அது அப்படியே. நீங்க கருப்பா இருந்தா கண்ணாடி எப்படி தான் காட்டும், ப்ரௌனா இருந்தா ப்ரௌனா தான் காட்டும், பவுடர் போட்டிருந்தா பவுன் போட்ட மாதிரி காட்டும், தலை சீவி இருந்தா சீவனா மாதிரி காட்டும், சீவாத தலையை சீவனா மாதிரி காட்டினீங்கன்னா அங்கேயே நம்ம காலி. ஏன்னா கண்ணாடிக்குள்ள ஏதோ ஆவி வந்துருச்சுருவோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை மாறாமல், உண்மை தவறாமல் அப்படியே உண்மையை சொல்லுகிற வேலை தான் கண்ணாடி. தேவன் நம்முடைய கரத்தில் ஒரு கண்ணாடியை கொடுத்திருக்கிறார், வேதம் என்னும் கண்ணாடி. இந்த கண்ணாடியில அடுத்தவங்க முகத்தை பார்க்காதீங்க, நம்ம முகத்தை நம்ம பார்ப்போம். கார்ல சைடுல 2 கண்ணாடி, மேல ஒரு கண்ணாடி கொடுத்திருக்கா. இது நம்ம மூஞ்ச பார்க்கறதுக்கு இல்ல. சில பேர் பைக் ஓட்டும் போது சில கிறுக்கனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா இப்படி நின்னுகிட்டே இருப்பான், டம்முன்னு போய் இடிச்சிருவான். மூஞ்சி மோகரெல்லாம் டொமேட்டோ சாஸ் வடியும். பக்கத்தில் இருக்க கேப்பா, ஏப்பா நீ நேராக பார்த்து போயிட்டு இருந்த, எதுக்குப்பா டம்முன்னு இடிச்சா? இல்லைங்க, கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து தலையை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த கண்ணாடி பின்னால் ஒரு வண்டியை பார்க்கறதுக்கு தலையை சீவணும், பவுட்ரு போடணும், என்ன பண்ணணுமோ. உங்கள் வீட்டில் இருக்குது பெரிய கண்ணாடி, 1 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 1 நாள் கூட நில்லுங்க, உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த கண்ணாடி அடுத்தவங்க முகத்தை பார்க்க, வீட்டில் இருக்கிற கண்ணாடி நம்ம முகத்தை பார்க்க. தேவன் உங்கள் கருத்தில் வேதம் என்னும் கண்ணாடியை கொடுத்துருக்கிறார். எவன் முகத்தையும் பார்க்காதீங்க, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதீங்க, எந்த ஊழியத்தையும் பார்க்காதீங்க, எந்த ஸ்தாபனத்தையும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு நாள் காலையும் மதியமும் மாலையும் உங்கள் முகத்தை மாத்திரம் பாருங்கள். உங்களுடைய யதார்த்த நிலை தேவனுக்கு ஒப்பான சாயலை அடைந்திருக்கிறார்களா என்பதை இந்த வேதம் உங்களுக்கு நிரூபித்து காட்டும். இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். அப்போ ஏதோ ஒரு சத்தம் நமக்குள்ள பேசுது, ஜானி நீ சரியில்லைப்பா, தப்புப்பா அப்படின்ற ஒரு சத்தம் உள்ள பேசிக்கிட்டே இருக்குது. அது ஏன் பேசுதுன்னா அந்த தப்புல தொடர்ந்து இருக்கிறதுக்காக இல்லை, நம்மளை திருத்திக்கிறதுக்காக அது பேசுது. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். இனி வரப்போகிற ஆக்கினையிலே. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுங்க, நான் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. உலகத்துக்கு வருகிற ஆக்கினை வேறங்க, அதோடு நம்மளை ஆண்டவர் சேர்த்திடக்கூடாது. அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறதற்கு தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய தண்டனையை தம்மேலே ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு பெரிய விடுதலையை, இவ்வளவு பெரிய விமோசனத்தை, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் வாழ்வோமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதவசனம் சொல்லுகிறது, அவன் அறிய வேண்டியபடி எல்லாவற்றை அறிந்திருந்தும் அவன் பின்மாறி போவானானால் குமாரனை மறுபடியும் எதில் போட்டு விதிக்கிறாங்க? அப்படிப்பட்ட மனுஷன் திருந்துவது முடியாத காரியம், அவனுக்கு மேலே தேவனுடைய ஆக்கினை காத்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கர்த்தரிடமாய் திரும்புவோம். கர்த்தர் மேகங்களின் மேல் சீக்கிரமாய் வருகிறார். இனி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி நம்மை நாமே நிதானித்து தெய்வத்தின் சமூகத்து முன்பதாய் நம்மை பரிசுத்தமும் பிழையற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நம்மை காத்துக்கொள்வோம். அந்த கிருபையை ஆண்டவர் அடைந்து அவருடைய வருகை நாளில் நாம் யாவரும் காக்கப்பட தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக என்கிற வார்த்தையோடு நான் செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.